காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் திருமார்னிங். உங்களை சந்திக்கிறது, இந்த அதிகாலை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த ரஞ்சித்துக்கும் நம்முடைய கைதமிழ் குமார் சார் அவர்களுக்கும் நன்றி. பொதுவாக நம்ம மோதிகேர்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். மோதிகேர்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வேரிய பிஸ்னஸ் மேன். நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். வியாபாரம் பண்ணும்போது நம்ம எப்போ ஒரு சொந்த வியாபாரம் பண்றோமோ அப்போ நாம நம்முடைய சக்சஸ் நோக்கிய பயணத்தில் நம்ம இருக்கோம். எல்லாருக்குமே வெற்றி என்பதுதான் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருமே தோல்வியை விரும்புறதில்லை. ஆனா வெற்றி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்திச்சா மட்டும்தான் வெற்றி அடுத்து வெற்றி கிடைக்கும். தோல்வி பெறாத யாரும் வெற்றி பெற முடியாது. ஃபெயிலியர் டு சக்சஸ் அதான் கான்செப்ட். அந்த அந்த வகையில நம்ம ஒவ்வொரு நாட்களும் ஒரு ஒரு அனுபவங்களை பெற்று வாங்கிட்டே இருக்கும். பிசினஸ்ல நல்ல அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். நம்முடைய அனுபவங்களை நம்ம கத்துட்டு அந்த அனுபவங்களை திரும்ப நம்ம ஒரு தவறு பண்றோம்னா தவறை திரும்ப பண்ணாத அளவுக்கு அதை பாடமா எடுத்து கொண்டு போகணும். அதான் அந்த பிசினஸோட முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பேசுறது என்னன்னா, ஒரு சிலர் கம்பெனில நம்ம மோதிக்கையில் இருக்காங்க. மோதிக்கையில் இருந்து இடத்துல வேற ஒரு கம்பெனி போறாங்க. அங்க கம்பெனி போறாங்க. சித்தி கடைசியில் பார்த்தா மோடிக்கு மீண்டும் மாறாங்க. சமீபகாலமா பார்த்த ஒரு சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். நம்ம இதே கம்பெனில இத்தனை வருஷமா ஒரே கம்பெனில இருக்கிறோம். ஆனா நிறைய ஆசை, அதாவது ஆசையில போறாரு. அங்க அங்க அது கிடைக்காதா, இங்கே கிடைக்காதா சொல்லி. இப்ப யாருக்குமே விழிப்புணர்வு இல்லை. இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா. பணம் வரும், பணம் மட்டும்தான் பணத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி நிறைய மாறி போயிட்டு இருக்காங்க. ஸோ அது விஷயமா இன்னைக்கு நம்ம அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி கம்பெனி டு கம்பெனி மாறுறவங்க ஒன்ஸ் கம்பெனிலேருந்து மாறிட்டாங்கன்னா இடத்துல அவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஸ்டாப் அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கம்பெனில இருக்கிறோம், நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல பிஸ்னஸ், நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், நல்ல கம்பெனி, நல்ல பிளான், இந்த மூணுமே இருக்கு. ஸோ இந்த மூணுமே இருக்கும்போது நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. நமக்கு நல்ல அப்ளைன் லீடர்ஸ் இருக்காங்க, நமக்கு கைட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. அப்படிப்பா நம்ம இந்த பிஸ்னஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ நாமளே நம்ம டீம் மெம்பருக்கு நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நேரடி வர்த்தகத்தினுடைய எதிர்காலம் என்ன? நிறைய பைனரி கம்பெனிஸ் நிறைய வந்தாச்சு. அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கு. டெய்லி ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய பைனரிஸ் இருக்காங்க. இப்போ பைனரிக்கும் நம்முடைய நெட்வொர்க் ஒரிஜினல் கம்பெனிக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். புதுசாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நிறைய பேர் இதில் புதுசாக வந்தவங்க நம்மகிட்ட ஜாயின் பண்ணிட்டு அங்கே போய் எங்கேயாவது ஒரு போய் விழுந்து வேணா போயிடுறாங்க. அப்போ அவங்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா கொஞ்சம் உஜாராயிடுவாங்க. ஸோ அது சொல்லிக் கொடுக்கும். அதாவது அவங்க போகிறாங்க போகலைங்கிறது ரெண்டாவது. நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு நம்ம புதுசாக வந்திருக்கவங்களும் சரி சொல்லிக் கொடுக்கும். இந்த நேரடி வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். உலகளாவிய ஒரு அமைப்பு, உலகளாவிய ஒரு வியாபார வாய்ப்பு. இது 1960, 65, 70களிலே அப்படிங்கிற மாதிரி அவங்க அமெரிக்காவில் கொண்டு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஆனால் மக்களுக்கு அது தெரியல. ஒரு சிலர் அதை புரியாம இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஜாயின் பண்ண புதுசுல அவங்களுக்கு புரிய வைக்கிறது நல்லது. இப்போ இன்னைக்கு நான் சும்மா சாதாரண நெட்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ நெட்ல நான் எடுத்துருக்கேன். டைரக்ட் செல்லிங் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பார்க்கும்போது அது எப்படி நமக்கு க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டில் நம்ம தேசத்துல எப்படி அது வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில நெட்ல எடுத்த ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு பார்க்கலாம்.
ஸோ டைரக்ட் செல்லிங் ஃபியூச்சர் இஸ் இந்தியா வெரி இந்த பிஸ்னஸோட டைரக்ட் செல்லிங்கோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள ஒரு வியாபாரம் சொல்றாங்க. கம்பெனி வந்து அதாவது இந்த நம்முடைய பிஸ்னஸ் வந்து 64,000 கோடி 64,500 கோடி 2025 வரும் அப்படின்னு இது ஏற்கனவே கணிக்கப்பட்டது. இது கணிக்கப்பட்டது. ஆனால் இந்த கணிப்பு வந்து இன்னும் கிட்டத்தட்ட இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேலே வந்துச்சு. இது மாதிரி நிறைய வந்து நம்மளுடைய டேட்டாஸ் நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன டைரக்ட் செல்லிங் வந்து டைரக்ட் செல்லிங்னால என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க, நெட்டில் கொடுத்துருக்காங்க. இது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நுகர்வோர் பழக்க வழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள், மேக் இன் இந்தியா போன்ற அரசு திட்டங்கள். இப்போ கம்பெனி வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க. மேக் இன் இந்தியானா இந்தியாவிலே தயார் பண்ணணும். ஒரு பொருள் வந்து இந்தியா தயார் பண்ணணும், இந்திய பொருளே தயார் பண்ற பொருள் தான் நம்ம மக்கள் வாங்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய நுகர்வோட நிறைய மக்கள்கிட்ட வந்து பழக்க வழக்கங்கள் மாறிட்டு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து என்ன ஆயில் கிடைச்சாலும் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் பாருங்க, எங்க பார்த்தாலும் செக்குன்னு இருக்கு. எங்க பார்த்தாலும் செக் வச்சிருக்காங்க, சின்ன சின்ன செக்குகள் வச்சு ஆட்டுறாங்க, அந்த செக்குன்னு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து மாற்றங்கள் மக்கள்கிட்ட ஒரு ஒரு அதாவது இன்னைக்கு ஒரு இயற்கையான பொருள் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் கிடைக்கிற பொருள் எல்லாமே அந்த அளவுக்கு தரம் குறைவாக்கப்பட்டு விட்டது. அந்த தரம் அதாவது பொருள் வந்து அதே பொருள் தான், பட் அந்த குவாலிட்டி வந்து குறைச்சிருந்தாங்க. ரேட்டை கூட்டுறதுக்கு பதிலாக குவாலிட்டி குறைச்சிடுறாங்க, அப்படின்னா குவான்டிட்டியை குறைச்சிடுறாங்க. இப்போ வந்து ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ப்ராடக்ட்டு 85 கிராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த அதே ப்ராடக்ட் ஒரு பேஸ்ட்டு சாதாரணம் எடுத்துட்டோன்னா அதில் ரேட்டை கூட்டுறதுக்கு பதிலாக அவன் 85 கிராம்னு அந்த அளவை குறைச்சிடுறான். அந்த மாதிரிலாம் நிறைய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து கிடைக்கிற பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தரமான பொருள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து அந்த நம்முடைய நிறைய நம்முடைய நம்முடைய பிஸ்னஸ் வளருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து தொழில்நுட்ப இப்போ வளர்ச்சிக்கான காரணிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு நிறைய வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வீட்டில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்றாங்க. எல்லாருமே யூடியூப் இன்னைக்கு வந்து வலைத்தளங்கள் மக்கள் அதிகமாக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுனால இந்த வலைத்தளங்கள் மூலமா நிறைய வளர்ச்சி இருக்கு. ஸோ அது நம்முடைய டைரக்ட் செல்லிங்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற நேரடி முகவர்களுக்கு தொழில்நுட்பம் உதவுகிறதுன்னு போடுறாங்க. அப்போ நம்ம நேரடியாக டைரக்டாக பண்ணக்கூடிய டைரக்ட் செல்லர் இருக்கவங்களுக்கு இப்போ நாமளே வந்து ஒரு இப்போ நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுறான். அன்னைக்கு நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நம்ம டீமில் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. அது இந்தியாவில் ஒரு நார்த் இந்தியாவில் போட்டிருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோதிக்கேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது நம்ம ஏற்றுக்க வேண்டிய நான் யோசித்து பார்த்தேன், எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு யோசித்து பார்த்தேன். அப்புறம் கண்டிப்பாக அது வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் கொடுக்குறோம். ப்ராடக்ட் கொடுக்கணும் என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட வந்து இது இருக்குது, அதாவது நம்மளுடைய லிங்க் இருக்குது, லிங்க் எடுத்து அவருக்கு அனுப்பி அவரை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வச்சிடறோம். நம்முடைய இது இ-காமர்ஸ் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண வச்சிடறோம். அவர் ப்ராடக்ட் வாங்கிடுறாரு. ஸோ ப்ராடக்ட் வந்து அவருக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறது நம்ம கேட்லாக்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறோம். அவர் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கலாம் அனுப்பிடுறோம். அதை பார்க்காரு, ப்ராடக்ட் வாங்குறாரு. ப்ராடக்ட் வாங்கிட்டு ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அவருக்கு அவருக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அவர் ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் எங்கேயும் இருக்காரு, நம்ம இங்கே இருக்கிறோம், ஆனால் ப்ராடக்ட் அங்கே சேல் நடக்குது. ரெண்டாவது வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு அவரு நல்லா இருக்கு, அப்போ நான் ரெகுலராக வாங்கிடலாமான்னு கேட்கும்போது நம்ம அவரை மெம்பர்ஷிப் ஆக்குறோம். மெம்பர்ஷிப் ஆகணும், எனக்கு மெம்பர்ஷிப் வேணும்னு கேட்கும்போது அவர் நமக்கு அவரை வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்புறாரு. நம்ம எல்லாத்துக்கும் மெம்பர்ஷிப் இங்கேருந்தே போட்டு கொடுத்துறோம். அவர் மெம்பர்ஷிப் போட்டு கொடுத்து அவருக்கு எல்லாம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணதுக்கு எல்லாம் ஐடியா கொடுத்துருக்கோம். பட் அவர் வளர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜூமில் அவர் 1 to 1 உட்கார வச்சு நம்ம ஒரு 40 நிமிஷம் ஜூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஜூம் கிடைக்குது. இப்போ அந்த ஜூமில் வந்து அவர் லிங்க் பண்ணி விட்டு அவர் ஜூம்லேயே நமக்கு ஒரு ட்ரைனிங் சொல்லி எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். இது மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் ஸ்பான்சர் பண்ணுறதுனா என்ன, அவருக்கு என்ன எல்லாமே அவருக்கு ஒரு கஸ்டமரை நம்ம கன்சல்டன்ட் அட்வைசர் ஆக்கி அவருக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி நிறைய வந்து மாற்றங்கள் தொழில்நுட்பத்தின் மூலமாக நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. இன்னைக்கு மோதிகேரில் வந்து வெளியே போகணும்னா வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நான் இன்னும் இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். அப்போ டிஜிட்டல் நம்ம வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம டிஜிட்டலாக பயன்படுத்தணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போய்
நம்ம பிஸ்னஸ் நம்ம ப்ராடக்ட் வந்து நாமளே ப்ரொமோட் பண்ணணும். ஸோ கம்பெனி வந்து ப்ராடக்ட்டை வந்து தருவாங்களே தவிர அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாம தான் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த வலைத்தளங்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய எக்ஸ்பர்ட் வந்துட்டாங்க அதில். நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து உள்ள போயிட்டோம்னா அப்புறம் அவங்க நம்ம எல்லாம் நிறைய கைட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும், ஒரு ட்விட்டர் ஆகட்டும், அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எதுனாலும் நம்ம எப்படி அதை விளம்பரம் பண்ண முடியும், ப்ராடக்ட்டை கொண்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய ஐடியா கொடுக்குறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங்கோட வளர்ச்சி வந்து இப்படி இருக்கு. அப்புறம் நுகர்வோர் பழக்கங்கள்லாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே கன்சியூமர் வந்து ஹேபிட்ஸ்லாம் மாறிட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து கன்சியூமர் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும்னு விரும்புறாங்க. தரமான ப்ராடக்ட் வேணும் விரும்புறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க கூட அன்னைக்கு கூட என்னுடைய டீம்ல ஒருத்தர் வந்து அன்னைக்கு ஒரு கஸ்டமராக கூப்பிட்டு வந்தார். அவர் சாதாரண கூலி வேலை பார்க்குற ஆள் தான். ஆனால் அவர் நம்மகிட்ட பேஸ்ட் யூஸ் பண்றாரு. உங்க பேஸ்ட் நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறாரு. நம்ம பேஸ்ட் 100 ரூபா 108 ரூபா கொடுத்து எப்படி சார் நீங்க வாங்குவீங்கன்னு வாங்கணுமா அப்படிங்கிற யோசனை கூட அவர்கிட்ட இல்லை. ஆனால் ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கி யூஸ் பண்றாங்க. அப்போ சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வராங்க. இப்போ நுகர்வோர் பழக்கங்கள்ல இன்னைக்கு வந்து நல்ல பொருளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்தது. ஒரு தரமான பொருளை வேணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அதனால இந்த பிசினஸோட நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு தரம் இல்லாத பொருளை வந்து மக்கள் புறக்கணிப்பாங்க. அப்போ கடையில மார்க்கெட்ல உள்ள கம்பெனி ப்ராடக்ட்லாம் வந்து நம்மள மாதிரி குவாலிட்டிக்கு அவங்க வரணும். நம்மள மாதிரி குவாலிட்டிக்கு வர முடியுமான்னா வர முடியும். ஆனா காசு வந்து அதிகமாயிரும். நம்மளோட அதிகமாயிரும் காசு அவங்க அந்த குவாலிட்டிக்கு வரும்போது. ஏன்னா அவங்க நிறைய செலவு பண்றாங்க. அதனால அதிகமான செலவாயிரும். அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வேல்யூ அன்னைக்கு தான் நமக்கு வேல்யூ இருக்கு. மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துட்டே இருக்கு. இப்போ நிறைய மக்கள் வந்து அந்த நுகர்வோருடைய பழக்கங்கள் மாறிட்டே இருக்கு. அது நம்முடைய டைரக்ட் செல்லிங்கோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அடுத்து பார்த்தோன்னா இப்போ வந்து சட்டம் அதாவது நம்ம பிஸ்னஸ் வந்து இப்போ நிறைய நம்முடைய டைரக்ட் செல்லிங் வந்து நிறைய பைலாஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பைலாஸ் கொண்டு வந்து இது வெளிப்படைத்தன்மையான வியாபாரம். இது வந்து எதுவுமே நமக்கு வந்து ஒளிமறைவு இல்லாத ஒரு வியாபாரம்ங்கிறதுல நம்ம வந்து கம்பெனியில் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய இந்த பிஸ்னஸ்ல நம்முடைய பிஸ்னஸ்லையும் நிறைய கம்பெனிஸ் வராங்க. அது காம்படிஷன் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரடி விற்பனை சங்கம், இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் போன்ற ஒரு அமைப்பின் மூலமாக அந்த கம்பெனி வந்து ரொம்ப அற்புதமாக இந்த பிஸ்னஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரடி விற்பனை சங்கம் தான் நம்முடைய ஆதென்டிகேட்டட். எப்படி வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கு, ரிசர்வ் பேங்குக்கு வந்து பேங்க்ஸ் கண்ட்ரோல்ல எல்லா பேங்கும் ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்ல இருக்கும். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஐஆர்டிஏல இருக்கும். எல்லா ட்ரேடிங் கம்பெனிஸ் அதாவது ஷேர் ட்ரேடிங் கம்பெனிஸ் எல்லாமே செபியில் இருக்கும். செபியோட அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எல்லாமே ஐடிஎஸ்சியில் இருக்காங்க. ஸோ இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் அமைப்புல தான் எல்லா கம்பெனிகளும் நம்முடைய லீகல் கம்பெனிஸ் நிறைய கம்பெனி இருக்கு. இல்லீகல் கம்பெனிஸு லீகல் கம்பெனி எல்லாமே இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து நம்முடைய இந்த டேட்டாஸ் நான் வந்து உங்களுக்கு இப்போ நெட்ல இருந்து எடுத்தது. இந்த ஐடிஎஸ்ஏங்கிற நிறைய பேருக்கு ஐடிஎஸ்ஏன்னா என்ன சார், அது சங்கம் மசாலம்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே அது வந்து நம்முடைய நமக்கும் அதாவது நம்முடைய கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நுகர்வோர்களுக்கும் ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கக்கூடியது அந்த ஐடிஎஸ்ஏ. இந்த இந்தியன் டைரக்ட் அசோசியேஷன் வந்து ஒரு ஒரு தன்னாட்சி சுய ஒழுங்குமுறை அமைப்பு. இது நேரடி விற்பனை துறையின் நோக்கத்தை எளிதாக்கும் வகையில் தொழில்துறைக்கும் அரசாங்கத்தின் கொள்கை உருவாக்கும் அமைப்பு இடையே சங்கமாக செயல்படுகிறது. இது வந்து எப்படி, அதாவது நமக்கும் அரசாங்கத்துக்கு இடையில இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து ஒரு ப்ராடக்ட்ல ஒரு புது இன்சூரன்ஸ் லான்ச் பண்றாங்கன்னா அவங்க ஐஆர்டிஏல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த பாலிசியை லான்ச் பண்ண முடியும். அது ஐஆர்டிஏ சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அந்த பாலிசியை லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோம்னா நம்ம ஐடிஎஸ்சியில் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஐடிஎஸ்சி மெம்பர்ஷிப் கம்பெனி எல்லா கம்பெனியுமே அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ப்ராடக்ட் அல்லது இந்த பிளான் லான்ச் பண்றாங்க.
ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று கீழே செயல்படக்கூடிய ஒரு ஒரு அருமையான விஷயத்த நம்ம இது இருக்கோங்கிறத நம்ம கண்டிப்பா தெரியணும். இதன் மூலமா என்ன கிடைக்குன்னா, விற்பனையில் விரும்பிய நம்பகத்தன்மை, தெளிவு மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் மூலம் ஐடிஎஸ்ஐ மாற்றத்தை கொண்டு வரும். அந்த ஐடிஎஸ்ஐ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி வளர்ந்து, இப்போ நீங்க IDSI.comனு போனீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இந்த டைரக்ட் செல்லிங் வளர்ந்து வருதுங்கிறத ரொம்ப அருமையா சொல்றாங்க. நீங்க அதுல போய் பார்க்கலாம். அதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மாநிலம் வழியாக அவங்க அந்த பிரிச்சு பார்க்கறாங்க. எப்படி இந்த பிசினஸ் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. நம்ம கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா IDSIல வந்து ரொம்ப ஆயுள் கால மெம்பர் மாதிரி. அவங்க 1996ல ஆரம்பிக்கும் போதே அன்னையிலேருந்தே நம்ம கம்பெனி வந்து அதுல மெம்பர்ஷிப் இருக்காங்க. அந்த ஐடிஎஸ்சி, அந்த இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் எப்போனா 1996 நம்ம மோதிக்கர் ஆரம்பிச்சதும் 1996 தான். அந்த இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டதும் IDS 96 தான். இது இந்த ஒரு அமைப்பு, இது வந்து செல்ஃப் பாடி, இது வந்து செல்ஃப் ரெகுலேட்டர் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுயமான இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து இந்த IDSIங்கிறது வந்து அதனுடைய, அதாவது வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். அமெரிக்காவில் வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் யூஎஸ்எல் இருக்கு. ஸோ அந்த யூஎஸ்எல் இருக்கக்கூடிய அவங்களுடைய கைடன்ஸை வந்து இவங்க, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்காவோட கம்பெனி வந்து கம்பெனிகள் நிறைய டைரக்ட் செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அவங்களுடைய கைடன்ஸ்ல இவங்க வந்து செயல்படுறாங்க. இந்த ஐடிஎஸ்சி வந்து இது இந்தியாவில் IDSI இருக்கும், சைனால CDSC இருக்கும், ஜப்பான்ல JDSC இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற இந்த அமைப்பு எல்லா நாடுகளுடைய அமைப்பும் ஒன்றை இணைக்கப்பட்டு அவங்க வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் அப்படின்னு அமெரிக்காவில் வாஷிங்டன்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இதை நாலேஜை கொடுக்கணும். நம்ம டீம் இதெல்லாம் எதுக்கு தேவையா சார் நீங்க கேட்பீங்க. இதெல்லாம் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்றது அது கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம். அவங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்கணும். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம், லீகல் பிஸ்னஸ் தான் பண்றோம். ஏதோ அவங்க மோடிக்கேர் பிஸ்னஸ் பண்றதுன்னா ஏதோ கலாச்சாரம் காய்ச்சறது அல்லது கஞ்சா விற்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு லீகல் பிஸ்னஸ். இது சட்டப்பூர்வமான வியாபாரம். இன்னைக்கு வந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ல இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நேரடி வர்த்தகம் வந்து ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய கோர்ஸா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த நம்முடைய பிஸ்னஸை பொறுத்தளவுல இதுதான் நம்முடைய IDSI. இந்த எம்பளம் இருக்கு இல்லையா, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். இதை நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். நான் நெட்ல தான் எடுத்திருக்கேன். இந்தியாவின் நேரடி விற்பனை துறையின் வளர்ச்சிக்கு உகந்த சூழ்நிலை உருவாக்கி மேம்படுத்துவது வந்து IDSI. இந்த IDSIயோட வேலை என்னன்னா, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல நிறைய வந்து அவங்க அவங்க எல்லா எல்லா கம்பெனிஸையும் ஒருங்கிணைச்சு அதை இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 64,000 கோடி டார்கெட் வச்சிருக்காங்க. 64,500 கோடி டார்கெட் கொண்டு வரணும் அப்படின்னு லட்சியத்துல போயிருக்கேன். இப்போ 27,000 கோடி டாலர் டேர்ன் கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில். ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு இப்போ வந்து நம்முடைய இந்த தொழில் வந்து டைரக்ட் செல்லிங் தொழில் வந்து எங்க வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப பிரபலமா இருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சைனா, வளர்ந்த நாடுகள்ல பூரா மிகப்பெரிய அளவுக்கு இது நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஸோ நம்ம நாடு வளர்ந்து கொண்டு இருக்க நாடு, டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரி நம்ம கண்ட்ரி. அதனாலதான் நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு இதை வந்து செயல்படுத்துறாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா WFDSI மெம்பர்னு போட்டிருப்பாங்க. WFDSIங்கிறதா வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் கண்ட்ரோல் தான் இந்த கம்பெனி இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த நம்முடைய பணி. இந்த மாதிரி ஒரு புற்றுச்சல் மாதிரி நிறைய கம்பெனிகள் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய வரும்போது நம்ம வந்து இதுல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம இதை பார்க்கணும். எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த IDSI பத்தி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க தெரியாம இருக்கீங்க சொல்லி தரல. இதை வந்து இன்னும் நம்ம வந்து நிறைய மக்கள்கிட்ட, நம்முடைய டீம் மெம்பர்ஸ்க்கு
இது எடுத்துட்டு போனோம். ஏன்னா நீங்க டெய்லி மீட்டிங் கொடுக்குறீங்க. இந்த மீட்டிங்ல இதை பத்தியான விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஜென்ரலா வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம். இது நம்ம வந்து ஓன் பிஸ்னஸ். மோதிகேர் அப்படிங்கிறது நம்முடைய சொந்த வியாபாரம். ஒரு சொந்த வியாபாரம் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த வியாபாரத்துல வந்து ஒரு வியாபாரம்னு சொல்லி பார்க்கும்போது அதுல என்ன இருக்கணும்னா ப்ராடக்ட் இருக்கணும். ப்ராடக்ட் இருந்தால் தான் அதுக்கு வியாபாரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வச்சுக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். உங்கள்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டு இருக்கும். ஒரு விசிட்டிங் கார்டு உங்களுக்கு ஓனாக ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருக்கணும். உங்கள் டைட்டில்ஸ் போட்டு வச்சுருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு பில் புக் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ரப்பர் ஸ்டாம்பு உங்கள் பேர் போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் அட்ரஸ் போட்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் டூல்ஸ், இதெல்லாம் பிஸ்னஸ் டூல்ஸ். அப்புறம் வந்து வாருங்கள் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. கண்ணதாசன் பதிப்பகத்துல இருந்து ஒரு ஒரு ஆத்தர் எழுதின புக்கு வாருங்கள் முன்னேறலாம். எல்லோருக்கும் ஏற்ற வியாபாரம். இந்த முதல்ல படிக்க வேண்டிய 2 புத்தகங்கள் எல்லோருக்கும் ஏற்ற வியாபாரம், வாருங்கள் முன்னேறலாம். இந்த 2 புத்தகங்களும் கடைகள்ல கிடைக்கும். கொஞ்சம் பிரபலமான கடைகள்ல கிடைக்கும். கண்ணதாசன் பதிப்பகத்துல வந்து இந்த புக்கு போடுறாங்க. இந்த புக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 2 புத்தகம் படிக்கும்போது இந்த பிசினஸ் பத்தியான ஒரு அடிப்படை கற்றுக்கொள்ளுதல், பேசிக் நாலேஜ் கிடைக்கும். இந்த 2 புத்தகங்கள் வந்து ரொம்ப பேசிக். இந்த புத்தகங்களை நீங்க வந்து உங்க டீம்ல உள்ளவங்களுக்கு நீங்க பரிசா கொடுக்கலாம். ஏன்னா நான் என்னுடைய டீம்ல அந்த புத்தகங்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கி வச்சிருப்பேன். அந்த புத்தகங்களை பரிசா கொடுப்பேன். அவங்களுக்கு ஏதாவது சக்சஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் பரிசா கொடுப்பேன். இந்த புத்தகங்கள் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு புத்தகங்கள் ஏன் படிக்கணும்னு சொல்றாங்கன்னா, புக்ஸ் படிக்கிற பழக்கம் நல்ல பழக்கம். ஒரு நம்ம வந்து ஒரு மனுஷன் நமக்கு எதில் பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் ஏதாவது சொன்னா நம்ம ஈர்த்து சொல்லுவோம். அவனுக்கு ரிப்ளை பதில் கொடுப்போம். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனா புத்தகத்தை நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க எதிர்த்து பேச முடியாது. அது வந்து அது சொன்னதை நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்போ புத்தகங்கள் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து மாற்றக்கூடிய மிகப்பெரிய டூல்ஸ். நிறைய மனிதர்கள் புத்தகங்கள் மூலமாக வாழ்க்கையே மாறி இருக்கு நிறைய பேருக்கு. எனக்கும் நான் வந்து நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா நிறைய படிச்சிருக்கேன். டைரக்டிங் விஷயமா நிறைய படிச்சதுனால எனக்கு வந்து இந்த புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் புத்தகங்கள் நிறைய வீட்டில் அந்த புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கேன். புக்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட புக் இருக்கு. நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம். காலையில ஒரு 1 ஹவர் நம்ம டேபிள்ல அந்த புக்கை வச்சுட்டு அந்த புத்தகம் ஏதோ ஒரு புத்தகம் டெய்லி ஒரு ஒரு சாப்டர் படி. ஒரே ஒரு சாப்டர் மட்டும். முதல்ல புத்தகம் படிக்கிற பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும். ஆரம்பத்திலே நான் இது வரைக்கும் புத்தகம் படிக்க பழக்கம் இல்லை சார். நான் வந்து இப்போ வந்து இது நம்ம அதாவது புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க முதல்ல புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன புத்தகம் படிக்குமோ அதை படிங்க. எனக்கு குமுதம் பிடிக்கும், ஆனந்த விகடன் பிடிக்கும், எனக்கு நக்கீரன் பிடிக்கும், முதல்ல அதை படிங்க. அப்போ ஒண்ணுன்னா நம்ம வந்து படிக்கும்போது அப்போ கடைசியில் நம்முடைய பிசினஸ் சம்பந்தமான புத்தகத்துக்குள்ள வந்துடணும். நிறைய இருக்கு, நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. மனிதர்களை கையாளும் கலை அப்படின்னு புக் இருக்கு. எப்படி மனிதர்களை எப்படி கையாளும், நமக்கு அது முக்கியமான புக் அது. அந்த மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு அந்த புக்கில் ரொம்ப அற்புதமா கொடுத்துருப்பாங்க. நிறைய புத்தகங்கள், அதாவது ஆங்கிலத்துல இருந்த நேரடி விற்பனையுடைய புத்தக ஆசிரியர்கள் ஆங்கிலத்துல இருந்த புக்கெல்லாம் இப்ப நிறைய தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு. டிரான்ஸ்லேட் ஆகி எனக்கு இங்கிலீஷ் படிக்க கஷ்டமா இருக்குன்னா தமிழ்ல அதை வாங்கி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் வந்து நம்ம ரீட் பண்ணணும். புத்தகங்களை பரிசா கொடுக்கணும். டீம்ல உள்ளவங்களுக்கு பரிசா கொடுக்கணும். அது அவங்கள வந்து புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கும். ஸோ புத்தகங்கள் படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம், ஒரு குட் ஹேபிட். ஸோ அது மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம யாருமே நமக்கு வந்து அந்த புத்தகத்தின் மூலமாக என்னுடைய லைஃப் மாறிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய வருவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாலேஜ், அதாவது நாலேஜ் இஸ் பவர் சொல்லுவார், ஜெபிசா சொல்லுவார். நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறார். நம்மளுடைய நாலேஜ் வந்து நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண நம்ம நாலேஜ், நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா வளர்ந்து வளர்ந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறார். இப்போ நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பவர் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து நம்ம இந்த ஒரு நம்பிக்கை அடிப்படை. இப்போ நம்மளாம் இந்த பிஸ்னஸ் 8 வருஷம் நிற்கிறோம்னா காரணம் வந்து நாலேஜ் தான். இந்த பிஸ்னஸ் சம்பந்தமான நாலேஜ் வச்சுக்கிறதுனால இத்தனை வருஷமா நிற்கிறோம். இத்தனை வருஷமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து. அந்த நாலேஜ் வந்து கொடுக்குறது இந்த புத்தகங்கள் கொடுக்கும். இப்போ நிறைய நெட்லேயே புக்ஸ் படிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணி எடுத்து புக்ஸ் அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா அந்த புக்கை நம்ம நெட்லேயே படிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து அப்போ நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும். நிறைய லேர்ன் மோர் ஏர்ன் மோர். நிறைய கற்றுக்கும் போது நம்ம நிறைய வந்து
ஏர்ன் பண்ண முடியும். நிறைய, அதாவது நிறைய விஷயங்கள்ல இது வந்து பெரிய ஓஷன். ஜெபி சாரே சொல்லுவாங்க, நான் வந்து இன்னும் கத்துத்தாப்பா இருக்கேன்னு சொல்லுவார். அதே மாதிரி நிறைய நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இது கத்துட்டே தான் இருக்கணும். பெரிய ஓஷன், இது பெரிய கடல். அப்போ நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம புத்தகங்கள் வந்து நம்ம இப்போ நீங்க எப்பவுமே சிலவங்க புக்ஸ் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேக்ல வச்சிருவாங்க. புக்ஸ் வந்து ரேக்ல வைக்கக்கூடாது. ஒரு புத்தகம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரேக்ல வைக்காம அதை படிக்க படிக்க அதில் லீஃப் ஒரு இதுமே கொடுத்துருப்பாங்க. அதை எந்த பேஜில் விட்டுருக்கோம் அப்படின்னு. அதுல வந்து அந்த பேஜ் எந்த பேஜில் விட்டீங்கன்னா அந்த பேஜில் பணத்தை வைக்கலாங்க. காசு ஏதாவது 10 ரூபா நோட்டு, அல்ல 50 ரூபா நோட்டு, 100 நோட்டு அதெல்லாம் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்புறம் அப்படி அது சைக்காலஜிக்கலா சொல்றாங்க. ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா சும்மா அந்த கயிறு மாதிரி போட்டிருப்பாங்க, அது மாதிரி இல்லாம நாம வந்து ஒரு ஏதாவது பணத்தை அதில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த புத்தகங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய நமக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை சொல்லித்தரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும். புக்ஸ் ரீடிங் வந்து நல்ல ஹேபிட். அதை நீங்க பழக்கமா வச்சுக்கோங்க. அதை நீங்க தொடர்ந்து படிங்க. நம்முடைய பிசினஸ் சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய இன்னைக்கு புக் சென்டர்ல போனா எல்லா புக் சென்டர்லையும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பயன்படுத்துங்க. நம்முடைய பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் வந்து நம்ம வந்து மைல்ஸ்டோன் 1. எல்லாருமே மைல்ஸ்டோன் 1 வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் 1 முடிங்க. உங்களுக்கு கீழே 4 பேரை மைல்ஸ்டோன் 1 முடிக்க வைக்கணும். இந்த மைல்ஸ்டோன் 1ங்கிறது ஏதோ மக்கள் ஏதோ பெரிய மலையை சாய்க்கிற வேலை நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மைல்ஸ்டோன் 1ங்கிறது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நாம வாங்குறோம். நம்ம 4 பேரை வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க வைக்கிறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். நமக்கு தெரிஞ்ச 4 பேர் நமக்கு நேரடியாக கீழே டெப்த்ல போனா அந்த மைல்ஸ்டோன் தவறாகாது. நாம அறிமுகப்படுத்திய நபர்கள் 4 பேரை மாசம் 50 பீ பண்ணணும். இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இந்த மைல்ஸ்டோன் 1 வந்து நம்பர் ஆஃப் மைல்ஸ்டோன் 1 பண்ணக்கூடியவங்களை உங்க டீம்ல கூட்டிகிட்டே வரணும். ஒரு மைல்ஸ்டோன் 1ல வந்து 250 பாயிண்ட் வேல்யூ இருக்கு, பிவி இருக்கு ஒரு மைல்ஸ்டோன் 1ல. அப்போ 2 மைல்ஸ்டோன் 1னா 500 பாயிண்ட் வேல்யூ ஆயிடுச்சு. 4 மைல்ஸ்டோன் 1னா 1000 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 1000 நம்ம ஒரு 100 பி பண்ணும்போது 1100 பி நமக்கு வந்து டைரக்டர் ஆயிடலாம். ஸோ டைரக்டர் போனஸ் ஒரு 5000 பிளஸ் நமக்கு டைரக்டர் போனஸ் கிடைக்குது. நம்ம வந்து ஒரு மைல்ஸ்டோன் மட்டும் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் கிடைச்சிருது. ஒரு 900 to 1000 ருபீஸ் கிடைச்சிருது. ஸோ மைல்ஸ்டோன் 1ல இப்போ நாம வந்து ஒரு மைல்ஸ்டோன் 1 மூலமா நம்ம ஒரு 1000 ரூபாய் கமிஷன் போனஸ் வாங்குறோம். நமக்கு கீழே 4 பேரை 1000 ரூபாய் கமிஷன் வாங்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 5000 கிடைக்கும். நமக்கு கீழே 4 பேர் நமக்கு இருக்காங்க. 4 பேரையும் நம்ம டைரக்டர் ஆக்கணும்னு நம்ம பிளாட்டினம் டைரக்டர் நமக்கு வந்து ஒரு 25,000 மினிமம் 25,000 மேல நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மூணு ஸ்டெப் தான். மைல்ஸ்டோன் 1, டைரக்டர், அப்புறம் பிளாட்டினம் டைரக்டர். இதுதான் நீங்க பிளான். உங்களோட பிளான் இப்படிதான் இருக்கும். இதை பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடலாம். யாரா இருந்தாலும் சக்சஸ் ஆயிடலாம். இது வந்து இன்னைக்கு வந்து அதாவது இது பண்ணுனா இது கிடைக்கும் அப்படின்னு கம்பெனி ரொம்ப அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த மிகப்பெரிய வளர்ச்சி இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிசினஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த இந்த பிளான், இந்த புதிய இன்ஃபினிட்டி பிளான் மூலமா மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது இப்ப. அதனால இந்த 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 பிளான்ல நம்ம செய்ய வேண்டியது எல்லாரையுமே வந்து வெறுமனையா வந்து அவங்க வெறுமனையா பர்ச்சேஸ் மட்டும் பண்ணதுக்கு இல்லாம அவங்கள இந்த மைல் ஸ்டோன் பிசினஸ் பண்றீங்களா, வீட்டு தானே ப்ராடக்ட் வாங்குறீங்களா, மாசம் 50 பிவி பண்ணுங்க. 50 பிவிங்கிறது 50 குறைந்தபட்சம் 50 பிவி. அதுக்கு மேல எவ்வளவு நாள் பண்ணலாம். கரெக்டா 49.5 கூட நிப்பாட்டக்கூடாது. 50 பிவிங்கிறது மினிமம் டார்கெட். இப்போ வந்து மார்க் ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கணும் மினிமம் 35 மார்க்னா அது மினிமம் மார்க். அதாவது 100 மார்க் எடுக்கூடாதுலாம் கிடையாது. 35 மார்க்னா 30 அந்த 50 பிவிங்கிறது ஒரு மார்க், அவ்வளவுதான். அதுக்கு மேல எவ்வளவு நாளும் அவங்க என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்ப அது வந்து வந்துடும். இப்ப ஒரு டைரக்டருக்கு 50 பி போதும். இது ஒரு பிளாட்டினம் டைரக்டர்னா கண்டிப்பா 100 பி பண்ணி ஆகணும். அடுத்த லெவல்ல 2 டைம் போனா 200% பி பண்ணணும். இதே இது ஒரு பிளாட்டினம் டைரக்டர்னா அவர் வந்து 100 பி கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுக்கு மேல ரெட் டைமண்ட் போனா 200 பாயிண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு மேல போனா ப்ளூ டைமண்ட் 300 பாயிண்ட் பண்ணி ஆகணும். அன்னைக்கு போய் ஒரு நாள் போய் திடீர்னு 300 போய் பண்ண முடியாது. அதனால
50 பிவிங்கிறது நம்ம வந்து மினிமம் டார்கெட்டு. மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு பெர்சன்ட் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சு ஒவ்வொரு மாசமும் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும். இந்த மாசம் நம்ம என்ன இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். நான் நேற்று கூட அன்னைக்கு தூத்துக்குடியில மீட்டிங்ல தான் கேட்டேன். நீங்க மோதிக்கேர்ல எதை நோக்கி போறீங்க, எதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி மோடிக்கேர்ல நீங்க என்ன போறேன்னு கேட்டா உடனே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு. ஏன்னா என்னால சொல்ல முடியும், நான் என் மோடிக்கேர்ல எதுக்காக இருக்கேங்கிறத நான் சொல்லணும். மோடிக்கேர் எதுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அது நான் ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது தட்டி எழுப்பினா கூட உடனே சொல்லணும். ஒரே ஒரு லைன்ல இருக்கும், எதுக்கு மோடிக்கேர்ல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு லைன்ல சிங்கிள் லைன்ல சொல்லணும். அந்த மாதிரி என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வெற்றி ரொம்ப விவேகமா அதிகமாகும். நம்ம சீக்கிரம் நம்மளுடைய எல்லையை அடைய முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து கம்பெனி, நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல டீம், நல்ல நல்ல பிளான், இதுல எல்லாமே 4 விஷயம் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதாவது நம்ம வந்து நாளும் பொருத்தமான விஷயமா இருக்கும். சிலவங்க ஒரு கம்பெனில இருப்பாங்க, அங்க பிளான் சரி இருக்காது. சிலவங்க ப்ராடக்ட் சரியில்லாம ஒரு கம்பெனில உட்காந்துருப்பாங்க. நிறைய இருக்காங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம் டெய்லி. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படியும் இல்லாம இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து நம்முடைய உழைப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த உழைப்பு நம்முடைய நம்முடைய பணிகளை வந்து ஸ்பீடப் பண்ணணும். டெய்லி இந்த எவ்வளோ டைம் நம்ம மோதிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம டெய்லி நம்ம எவ்வளவு நேரம் மோதிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்றோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நான் வந்து மோதிக்கிற எடுத்துட்டேன், ஆனா ஒண்ணு ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். பிசினஸ் பண்றதா நேரம் ஒதுக்கணும், கண்டிப்பா டைம் ஒதுக்கணும். உங்க டீமுக்கு வந்து டைம் ஒதுக்குங்க. உங்க டீம்ல 4 லெக் இருக்கா, 4 லெக் 4 லெக் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த 4 பேரோட நீங்க பயணம் பண்ணுங்க. இந்த திங்கட்கிழமை ஒரு டீமை போய் பாருங்க. புதன்கிழமை ஒரு டீமை பாருங்க. செவ்வாய்க்கிழமை விட்டுருங்க, புதன்கிழமை பாருங்க. வெள்ளிக்கிழமை ஒரு டீம் பாருங்க. சண்டே ஒரு டீம் பாருங்க. ஸோ 4 லெக்கு 4 நாட்கள், வாரத்துல 4 நாள் இந்த 4 டீமையும் பாருங்க. அந்த 4 டீமும் வளருவதற்கு நீங்க வாரத்துல ஒரு நாள் அந்த டீமை போய் நீங்க பார்த்து பேசணும். இந்த டீம்ல ஆள் இல்லை சார், ஒரு ஆள் தான் இருக்காங்க, அவரை போய் பார்த்து பேசணும். இந்த கிழமை உங்களுக்கு என்ன கிழமை வேணும், அந்த கிழமை நான் வரேன், உங்களை மீட் பண்ண மாதிரி உட்காந்து பேசுவோம். சும்மா ஒரு டீ சாப்பிடுங்க, நம்ம போய் சந்திச்சு டீ சாப்பிடுங்க. இப்படிதான் அந்த ஒரு லெக்கையும் வளர்ப்பதற்கு வாரத்துக்கு ஒருக்க சந்திக்கணும். பக்கத்துல இருந்தா நேர்ல பார்த்துடலாம். ரொம்ப லாங்ல இருக்காங்கன்னா நீங்க ஜூம்ல மீட் பண்ணி ஜூம்ல அவங்க எல்லாம் ஒன்னாக்கணும். நீங்க உங்க ஜூம் நடத்தணும். ஃபைனல் நம்ம குமார் சார் நடத்துறாரு, ரஞ்சித் நடத்துறாருன்னு இல்லாம நீங்க ஜூம் தனியா மீட்டிங் நடத்தலாம். உங்க டீமுக்குன்னு நீங்க நடத்தலாம். அந்த ஒரு டீமுக்கு மட்டும் அந்த கிழமை, இந்த டைம், ஈவினிங் டைம் 6 மணி அல்லது காலையில 6 மணி, அந்த டீமுக்கு மட்டும் நீங்க நடத்தலாம். ஒவ்வொரு டீமா நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டீம், அந்த 4 பேர் தான் அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். முன்னாடி எல்லாம் 14 டீம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு 13 டீம் 14 டீம் போகும்போதுல 1 டீம் 2 டீம் காணாம போயிடும். இப்படிதான் நிறைய நடக்கும். ஆனா அப்படி இல்லை, இப்போ வந்து ரொம்ப ஈஸி. எல்லாம் 4 டீம் தான். ஸோ 4 டீமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க யாரா இருந்தாலும் மோதிகேர்ல வந்து சக்சஸ் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு வந்து வாய்ப்பை கொடுத்த ரஞ்சித் சாருக்கும் பைந்தமுகுமார் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன கருத்துக்கள் நீங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஆச்சா ரஞ்சித்?